வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். நான் வாழ்க்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சம்பாதிக்கிறதையும் மிக்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் மற்றவங்கள போல் நம்ம இருந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி எல்லா மிடில் கிளாஸ் பசங்களும் பண்ணுறதே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சடனாக ஒரு சமயத்தில் நீங்கள் யூ வில் பி காட் ஆன் தி ராங் ஃபுட். அதாவது கிரிக்கெட்டில் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் ரைட் ஹேண்டர்னால் லெஃப்ட் லெக்கை முன்னாடி எடுத்து வைக்கணும். அப்போ நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடுறதுக்கு போய் பால் பேக் ஃபுட்டில் ஆடுற மாதிரி வந்ததுன்னா மாட்டிப்பீங்க. அதனால் எப்போதுமே ஷுவர் ஃபுட்டடாக இருக்கணும்னு கிரிக்கெட்டில் சொல்லுவோம். இது எப்போ பாசிபிள்னா, எப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்களோ. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 93லேருந்து 2014 வரைக்கும் யார் என்ன பண்ணாலும் சரி, இன்ஜினியரிங்னு ஒன்று படித்தா ஆள் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஐடி கம்பெனியில். இதை நான் பார்த்துருக்குறேன். அப்படியே ஏதாவது ஐடி கம்பெனியில் பூந்திங்கன்னா அப்படியே ஏதாவது ஃப்ளோட் பண்ணி ஒரு மிட் லெவல் கேரியரில் இன்றைக்கி இருப்பீங்க. இல்லாட்டா வெளிநாட்டுக்கு ஓடி போயிருப்பீங்க. பல பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க இன்றைக்கி. இதை பார்க்குறதும் பல பேர் பல ஊரில் இருப்பீங்க. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, இது அர்ஜென்டினாலேயும் கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க, ஜப்பான்லேயும் கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க, அஃப்கோர்ஸ் அமெரிக்கா, ஐரோப்பா, எல்லா நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா எல்லா ஊர்லேயும் கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க. இது நம்ம ஐடினால் வந்த ரெவல்யூஷன்னால் வந்தது. பட் இந்த ஐடி ரெவல்யூஷன் வந்ததுனால பல இன்ஜினியரிங் காலேஜ் குறைக்கிறாங்க. ஒரு 200-250 இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்ததில் பெங்களூர், கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திராலேயே 400-500 இன்ஜினியரிங் காலேஜ், 1000 இன்ஜினியரிங் காலேஜ் ஆகிடுச்சு. எல்லோரும் ஆட்களை கொண்டு கொட்ட இப்போது அவ்வளோ வேலை ஐடியில் இல்லை. ஐடியில் ஆள் எடுக்கிறது ஏன் இல்லைன்னா, பேசிக் சாஃப்ட்வேரை கம்ப்யூட்டரே எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸ் கம்ப்யூட்டரே சாஃப்ட்வேர் எழுத ஆரம்பித்தப்புறம் ஆட்களோட தேவை குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போது ஒரு 2-3 வருஷமாக பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கம்பெனிகள்லாம் ஆள் எடுக்கிறது இல்லை. 2010க்கு அப்புறம் நீங்கள் 2008-9 இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து நீங்கள் சாதாரணமாக இன்ஜினியரிங் படிச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து வேலை வாய்ப்புங்கிறது 2015லேருந்தே கஷ்டம். இப்போ ரொம்ப அக்யூட் ஆகிடுச்சு. நடுவில் அமெரிக்காவில் பணம் நிறைய இருந்ததுனால அங்கேருந்து ஸ்டார்ட் அப் இங்கே பேர ஆரம்பித்து பல பேர் உருட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த உருட்டுற கம்பெனியெல்லாம் கட்டத்தில் இருக்குது. பைஜூஸ்லாம் இழுத்து போட்டு தாப்பாலே போட்டாங்க. ஓலா இது மாதிரி கம்பெனிகளெல்லாம் ஆளை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இன்ஜினியர் நிறைய பேர் இருக்கிறாங்க, வேலை கம்மியாக இருக்குது. இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஜினியரிங் நம்ம எங்கள் ஜெனரேஷனில் ஆரம்பித்த ப்ராப்ளம் தான் அது. என்ன மாதிரி ஆள்கிட்ட ஆரம்பித்த ப்ராப்ளம் தான். அப்பா இன்ஜினியர்னோன்னு நம்மளும் இன்ஜினியர் ஆகிடணும். அப்படி போய் 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 இன்றைக்கி யாரை பார்த்தாலும் பிஏ பிஎஸ்சியோட இன்ஜினியரிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அவ்வளோ வேலை வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு ஆசாமி டிஃப்ரெண்ட்டாக யோசித்தானா அவன் வாழ்க்கையில் வேறு எங்கேயோ போயிடுவோம். அதனால் நீங்கள் ஹேர்டு போகிற இடத்துலையே போனீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. எங்கள் ஹேர்டு தான் நம்மளாம் ஒரு எருமை மாடு கூட்டம் மாதிரி. மக்கள்லாம் எந்த பக்கம் போகிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் போனீங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸாக இருக்குது. நீங்கள் அந்த கூட்டத்தோடு போனீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸ் லைஃபோடு உங்கள் லைஃப் முடிஞ்சிடும். நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வேறு மாதிரி சாதிக்கணும்னா நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் முதல்ல போகிறதே பெரும் வெற்றி. அதுக்கப்புறம் உங்கள் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, லக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் விஷயம். அது உங்கள் திறமை, லக்கு, தலையெழுத்து என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கங்க. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறச்ச மற்றவங்க போகிற ரூட்லேயே நம்ம போய் நம்மளுக்கு யூஸு கிடையாது. நம்மளும் ஒரு ஆல்டர்னேட் ரூட்டில் போனால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஆல்டர்னேட் ரூட்டுங்கிறது அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் பார்த்து. மார்க்கெட் ஒரு பக்கம் போச்சுன்னா நம்ம ஒரு கான்ட்ரேரியன் பொசிஷன் எடுத்தால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். மார்க்கெட்டில் எல்லாம் கரெக்டாக இருந்து சில கம்பெனிகள் அவுட் ஆஃப் ஃபேவராக இருக்கும். இந்த அவுட் ஆஃப் ஃபேவர் கம்பெனிகள் எதுன்னு பார்த்து தேடி அதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் வாங்கலாமா வாங்க முடியாதான்னு உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டில் எல்லாருமே ஃபேவரபுளாக இருக்கிற கம்பெனியை
நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன ரிட்டர்ன் வருமோ அந்த ரிட்டர்ன் தான் வரும். அதே சமயத்தில் அவுட் ஆஃப் ஃபேவர் கம்பெனிகளை நீங்கள் சீப்பாக வாங்கினீங்கன்னா ஒரு காலத்தில் அவுட் சைஸ் ரிட்டர்ன் வரணும். ஆனால் இப்போ நீங்கள் வாங்கிட்டு அந்த ஸ்டாக் 50% இறங்கிடுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஐயோன்னு அழுது புண்ணியம் கிடையாது. யாராலையும் லோவஸ்ட் பாயிண்டில் வாங்கி ஹையஸ்ட் பாயிண்டில் விற்க முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு 30-40 வருஷம் நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் இண்டெக்ஸே 40% விழுந்து 40-50% விழுந்ததை 2-3 வாட்டி பார்த்துருவீங்க 40-50 வருஷத்தில். சம்டைம்ஸ் அதுக்கு மேலேயும் பார்த்துருவீங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஷேர், நல்ல ஷேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு உங்களுக்கு அதோட அது மேலே டபுள் கன்விக்ஷன் பண்ணும். 1000 ரூபாயில் நான் ஒரு ஸ்டாக் தான் ஏன் வாங்கினேன், 500 ரூபாயில் நான் 5 ஸ்டாக் வாங்குவேங்கிற தைரியம் உங்களுக்கு வேணும். ஏன்னா அந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு ரொம்ப உள்வாங்கியிருக்கணும். இல்லாட்டா அந்த பிஸ்னஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டா நீங்கள் வாங்கியிருக்கவே கூடாது. எல்லோரும் ஒரு ஸ்டாக்கை வாங்குறச்ச நம்ம வாங்கி நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாது. என்னை கேட்குறீங்க நிறைய பேர், செமிகண்டக்டர் ஸ்டாக் சொல்லுங்கள். ஏன் செமிகண்டக்டர் ஸ்டாக்கு? இப்போ அது ஃப்ளேவர் ஆஃப் தி மந்த்து. ஏன் ஃப்ளேவர் ஆஃப் தி மந்த்து? ஏன்னா பேண்டமிக்கு அப்புறம் செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ். இந்தியன் கவர்மெண்ட் எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கொண்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி கொண்டு வராங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், உடனே என்விடியா ஆப்பிளோட பெரிய வேல்யூபிள் கம்பெனி ஆகுது. இப்போ நம்ம அதை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலி அது தப்பு. இதுதான் நான் சொல்கிறேன், இது திங்கிங் டிஃப்ரெண்ட்டுன்னு. அந்த ஹேர்டு தனியாக போயிடுச்சு. நீங்கள் என்விடியா எப்போ வாங்கியிருக்கணும்னா 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்விடியா வாங்கியிருக்கணும். நிறைய ஹிண்ட் இருந்தது. ஏன்னா இந்த பிட்காயின் மைனிங் அண்ட் கிரிப்டோ கரன்சி மைனிங்க்கு டேட்டா கார்டு தேவைப்பட்டது. அந்த டேட்டா கார்டை இவன் தான் பண்ணிகிட்டு இருந்தான், என்விடியா தான் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ என்விடியா ஸ்டாக்கு டிமாண்டில் இருந்தது. 10,000 12,000 இருந்த கிராஃபிக் கார்டை 20,000 25,000 பிளாக்கில் விற்றுனுந்தாங்க. நானே வாங்கியிருக்கிறேன் என் சேனலுக்கு. அன்றைக்கி நம்ம என்விடியா இது மாதிரி கிராஃபிக் இன்டர்ஃபியூஸ் யூனிட் பண்ணுறான், இது சூப்பர் அப்படின்னு நம்மளுக்கு நாலேஜ் இருந்து நீங்கள் அன்றைக்கி சீப்பாக வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 10 மடங்கு போயிடுச்சுன்னா நீங்கள் காசு பண்ணிட்டீங்கன்னா அதுதான் திங்கிங் டிஃப்ரெண்ட்லி. இன்றைக்கி என்விடியா இருக்கிறதுலேயே காஸ்ட்லியஸ்ட் கம்பெனி அனுப்புகிறோம், அதை விட்டதை பிடிக்கிறேன்னு நீங்கள் போனீங்கன்னா திரும்பி இன்ஜினியரிங் காலேஜ் படித்து ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குமான்னு பார்க்குற மாதிரி தான். அது பண்ணி யூஸே கிடையாது. தென் நீங்கள் நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணுறீங்க. இதில் பல பேர் எக்ஸாம்பிள் என்னால் சொல்ல முடியும். விவிஎஸ் லக்ஷ்மன் எடுத்துக்கோங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் டாக்டர். அவனும் 12th சூப்பராக மார்க் வாங்கினான். அவனுக்கும் மெடிக்கல் கிடச்சிருக்கும், நினச்சிருந்தா டாக்டர் ஆகிருப்பான். ஆனால் கிரிக்கெட் நல்லா கிரிக்கெட் ஆடலான்னு வந்தான். 2-3 வாட்டி இந்தியாவுக்கு சான்ஸு கிடச்சி இந்தியாவுக்கு ஆட முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் மிடில் ஆர்டரில் இந்தியாவுக்கு பேட்டிங்கில் ஓப்பன் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேனாக மாறலாம். பட் மற்றவங்கள மாதிரி லக்ஷ்மன் சாதாரண மனுஷமாக நினச்சிருந்தான்னா இன்றைக்கி விவிஎஸ்ஸாக இருந்திருக்க மாட்டான். ஒரு சாதாரண ஒரு டாக்டராக இருந்திருப்பான். யாருக்கும் விவிஎஸ் லக்ஷ்மணை தெரிஞ்சிருக்காது. இது மாதிரி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் தான் வாழ்க்கை டிஃப்ரெண்ட் ஆகும். இது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டாக அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.